தன்னுடைய நகைச்சுவையால் இந்த உலகத்தையே சிரிக்க வைத்த சார்லி சாப்ளின் அவர்களின் தத்துவ வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். சிரிப்புத்தான் உங்கள் வலிகளிடமிருந்து உங்களை விடுவிக்கும் ஒரே மருந்து. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. என் வாழ்வில் எனக்கு மிக அதிகமான துன்பங்கள் இருக்கின்றன, ஆனால் அது என் உதடுகளுக்கு தெரியாது. அவை எப்போதும் சிரித்து கொண்டே இருக்கும். உன் மனம் வலிக்கும்போது சிரி, பிறர் மனம் வலிக்கும்போது சிரிக்க வை. வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, எளிதாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி அடைய முடியும். பணம் பணம் என்று மனிதர்கள் உலகத்தில் ஓடி உழைக்கிறார்கள், ஆனால் நிம்மதியை தொலைத்து விடுகிறார்கள். பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம், ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது. இந்த பொல்லாத உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. நம் பிரச்சனைகள் கூட நிரந்தரமில்லை. ஆசைப்படுவதை மறந்துவிடு, ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே. கனவுகள் எல்லாம் நனவாகும், நிறைய காயங்களுக்கு பிறகு. வாழ்க்கை வெகு தொலைவில் இருந்து பார்க்கும்போது மகிழ்ச்சிகரமானது, அருகிலிருந்து பார்க்கும்போது மிகவும் துயரமானது. நீங்கள் கீழேயே பார்த்து கொண்டிருந்தால் வானவில்லை காண மாட்டீர்கள். நாம் அனைவரும் நம்மை நாமே இழிவாக நினைக்கின்றோம். அதுதான் இந்த உலகின் பிரச்சனை. உங்களை நீங்களே நம்ப வேண்டும். அதுதான் ரகசியம். நீங்கள் சிரிக்காத நாளெல்லாம் நீங்கள் வீணாக்கிய நாட்களே. விவாதங்கள், மோதல்கள் அல்லது பிரச்சனைகளைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை. வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கும். வாழ்க்கை இப்படித்தான். தனக்கு சமமானவர்களை எப்படி நடத்துகிறான் என்பதை வைத்து ஒரு மனிதனை மதிப்பிடாதீர்கள். தன்னை விட தாழ்ந்தவர்களை எப்படி நடத்துகிறான் என்பதை வைத்து அவனை மதிப்பிடுங்கள். கண்ணாடியே என் சிறந்த நண்பன், ஏனெனில் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை. அறிவு கூர்மையை விட நமக்கு அதிகம் தேவை இரக்க உணர்வும் கண்ணியமுமே. எனக்கு எப்போதும் மழையில் நடப்பது பிடிக்கும். அப்பொழுதுதான் நான் அழுவதை யாரும் பார்க்க முடியாது. என் கோமாளித்தனம் ஒன்றே எனக்கு போதும். எல்லாவற்றையும் விட என்னை உயரத்தில் வைத்து அழகு பார்த்தது அதுதான். சிரிப்பிற்கும் நிம்மதிக்கும் வேறுபாடு உண்டு. சிரிப்பதைப் போன்று நடிக்க முடியும், ஆனால் நிம்மதியாயிருப்பதைப் போல் நடிக்க முடியாது. நகைச்சுவை என்பது தனக்காக மட்டும் இல்லாமல் பிறருக்காகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கை அற்புதமானதாக இருக்க முடியும், நீங்கள் அதை பற்றி பயப்படவில்லை என்றால். தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்ய விரும்பினால் மட்டுமே உங்களுக்கு அதிகாரம் தேவை. இல்லையெனில் எல்லாவற்றையும் செய்ய அன்பு மட்டுமே போதுமானது.